இப்போ ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல தான் சேம்பா. ஃபர்ஸ்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடுவோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2/எக்ஸு. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2x² மைனஸ் 1. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க சொல்றாங்க. எஃப் டாட் ஜி, இந்த டாட் ஜி எப்படி எழுதிக்கலாம்? ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இங்கே போட்டுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x² மைனஸ் 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை கம்பேர் பண்ணணும். எது கூட? எஃப் ஆஃப் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2/x. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x² மைனஸ் 1. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x² மைனஸ் 1. ஓகே. ஸோ எஃப் டாட் ஜி என்னவா மாறிடுச்சு? 2/2x² மைனஸ் 1 மாறிடுச்சு. ஸோ அப்போ எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு 2/2x² மைனஸ் 1. ஓகேவா? அடுத்தது அவ்வளோதான். இதில் எதுவும் சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்தது ஜி டாட் எஃப். ஸோ ஜி டாட் எஃப். இந்த டாட் எஃப் எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னென்னு எழுதிக்கலாம்? 2/x அப்படின்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல. ஸோ இப்போ இதை நான் கம்பேர் பண்ணணும். எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? ஜி ஆஃப் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணுவீங்க. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x² மைனஸ் 1. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்கு? 2/x இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2/xன்னு போட போறேன். ஸோ 2 இன்ட்டு 2/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னவா மாறிடுச்சு? சாரி, ஜி டாட் எஃப் 2 இன்ட்டு 2/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 மாறிடுச்சு. ஸோ இது எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 2 2s are 4/x² மைனஸ் 1. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 2 4s are 8 bracket இங்கே முடியுது. x² மைனஸ் 1. ஸோ இதுதான் என்னோட ஜி டாட் எஃப். ஸோ ரெண்டும் அப்ரப்டா வெவ்வேறு. ஆமாவா? எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும். ஸோ எஃப் டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். புரிஞ்சதா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.